ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து நீங்க கேட்ட வீடியோ தான். அப்படி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் நீங்க கேட்டிருந்தீங்க, என்ன ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் நீங்க செஞ்சீங்க, பாப்பாவுக்கு ரிசப்ஷன் சென்னையில் வச்சிருக்கீங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன எவ்வளோ செலவாச்சு, எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ உங்ககிட்ட சொல்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ 7 ஈவெண்ட்டு ப்ளஸ் பாப்பாவோட ரிசப்ஷன் அப்படின்லாம் எல்லாம் வச்சோம்ல, அதுக்கு பல லட்சங்கள் நாங்கள் செலவு பண்ணோம். உண்மைதான் நீங்கள் சொல்றதெல்லாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எப்படிலாம் பெறட்டணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லோன் போனேன். மொத்தம் 7 சீட்டு எடுத்துட்டேன் நான். டோட்டலா எல்லாத்தையும் எடுத்தேன். 2 lakhs 3 lakhs ஒரு 5-6 சீட் போட்டுருந்தோமா? அதான் 7 சீட் எடுத்துருக்கோம் டோட்டலா. ஓகே, 1 லட்சம் ரூபாய் சீட்டு 2 கடைசியில. அது மாதிரி. ஓகே, அது வேற இடத்துல போட்டிருந்தோம். ஒன்னு வந்து 5 சீட்டுமே ஒரே இடத்துல போட்டிருந்தோம், 2 தனியா போட்டிருந்தோம். அதெல்லாம் சேர்த்து அந்த மாதிரி தான் சீட்டு எடுத்துட்டு தான் அந்த மேரேஜ் எல்லா சீட்டையும் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஜுவல்ஸ், அதான் லோன் போனோம்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிளட்ஜ் பண்ணோம். எப்ப பிளட்ஜ் பண்ணோம் அப்படின்னா, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம வந்து எல்லாம், ஏன்னா எவ்வளவு செலவாகுதுன்னு நமக்கு தெரியாது இல்ல. ஏன்னா இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பட்ஜெட் வந்து சென்னை ரிசப்ஷன் தான். மேரேஜ் முடிச்சுட்டு நாங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டு எவ்வளவு செலவாச்சு, இனி எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பாத்துட்டு நம்ம ஜுவல்ஸ் பிளட்ஜ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அதே மாதிரி நம்ம வந்த உடனேவும் எனக்கு நீங்க பாத்திருப்பீங்க, நான் போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. அது அத்தனையும் ஒண்ணு விடாம நான் வச்சுதான் ரிசப்ஷனையும் நாங்க நடத்தணும். ஓகேங்களா. ஸோ இப்படிதான் நாங்க வந்து கையில இருந்த பணம், லோன் வாங்கினது, சீட் எடுத்தது, பிளஸ் ஜுவல்ஸை பிளட்ஜ் பண்ணது, இப்படிதான் வந்து செலவு பண்ணி கார்டு வந்து ரொட்டேட் பண்ணது, ஒரு 5 லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு ரொட்டேட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் பண்ணி தான் இந்த 7 ஈவெண்ட் ரிசப்ஷன் எல்லாத்தையும் நாங்க பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டா நம்ம பார்க்கலாம், என்னென்னலாம் செலவு பண்ணோம், எப்படிலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னெல்லாம் செலவாச்சு அப்படின்றத ட்ரூத் ரிவைல்ட் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லலாம்னு உட்கார்ந்துருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி நீங்க என்னென்னலாம் கேட்டிருக்கீங்க மேரேஜை பத்தி அப்படின்ட்டு அந்த கொஸ்டினையும் நாங்க சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாமும் நாங்க சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து என் தலை ஏன் எப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலா வந்து என் தலை 3 நாளைக்கு அப்படிதான் இருக்கணும். நாளையோட தான் என் தலை, நாளானிக்கு தான் என் தலையை சரி பண்ணுவாங்கப்பா. பார்லர் நம்ம போய் தான் சரி பண்ணணும். அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். பேய் மாதிரி இருப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்க கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 ஈவெண்ட் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 7 ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சங்கீத் நம்ம எங்க வச்சோம் அப்படின்னா, நம்ம தாம்பரத்திலேயே ஃபசாரி தானே, ஃபசாரி ஹோட்டல்ல தான் நம்ம வச்சிருந்தோம். ஸோ அங்க ஹால்ல தான் வச்சிருந்தோம். நம்ம டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அங்க டெக்கரேஷன் பிளஸ் ஃபுட்டு, நான்வெஜ் தான், வெஜ் கிடையாது, நான்வெஜ் ஃபுட்டு. நம்ம பிளான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 100 மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, 100 கிராஸ் பண்ணி தான் வந்தாங்க. இதுல மெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் 7 ஈவெண்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு பயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7 ஈவெண்ட் டெய்லி யார் வருவா. இப்ப எங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, சியோன் அக்கா, கென்னடி அவங்க வீட்டுல ஒரு 7 பேரு, பிளஸ் நாங்க ஒரு 4, 5, 6 அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர், எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், எங்க ஃபேமிலி சர்க்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 பேர். சரிங்களா, 50 பேர். அப்புறம் அந்த போட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் டிஜே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்கரேஷன், அவங்க பீப்புள்ஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு 55, 60 அந்த ரேஞ்ச் எல்லாம் 60, 70 தான் வரும். அது கூட ரெகுலரா வருமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா டெய்லி நம்ம ஈவெண்ட் வைக்கிறோம், டெய்லி வரணும் இல்ல. அது ஒண்ணு, ஒரு ஈவெண்ட் பார்த்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயாச்சு, ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போனா போதும். இனி ஒரு பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, பொங்கல் ஹாலிடேஸ். அது பொங்கல் ஹாலிடேஸ்ல லீவ்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வைட் பண்ண எல்லாருமே ஊருக்கு எல்லாம் போயிருப்பாங்க. நாங்க கிரௌடு வராது, இவர் வந்து என்ன சொன்னாரு, 100 எதுக்கு சொல்லாத அப்படின்னாரு. இல்ல ஆக்சுவலி அங்க ஃபசாரில நாங்க பிளான் பண்ணி நாங்க சொன்னது மினிமம் 50 தான் சொன்னோம். 50 பேக்ஸ் மினிமம் 50 பேக்ஸ் இருந்தாதான் எடுப்பேன் அப்படின்னுட்டாங்க. ஓகே, 50 பேக்ஸ் வந்துருவாங்க அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணோம். அது ஹோட்டல்ன்றதுனால நம்ம வச்ச இடம்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கீழே ரெஸ்டாரண்ட் இருக்கும், மேல ஹால் இருக்கும். ஸோ அப்போ ஃபுட்டு தட்டுப்பாடு அங்க வராது. ஸோ அந்த தைரியத்துல 50 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வச்சிட்டோம். நான்வெஜ் இதுதான் வச்சு. ஆனா கிரௌடு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 100 தாண்டிடுச்சு.
100 தாண்டினோன்னு எங்களுக்கு ஆக்சுவலி என்ன சொல்றதுன்னு தெரியல. நடா இது 100 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றதா இல்ல 100 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி. ஆனா நாங்க சந்தோஷம் தான் பட்டோம். பரவாயில்லப்பா ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 100 பேருக்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பரா கிராண்டா போச்சு. ஒரு சிலர் அந்த வீடியோஸ் தான் பார்த்துருப்பீங்க, சங்கீத் வீடியோ. ஒரு சிலர் பார்க்காம இருப்பீங்க. பார்க்கல அப்படின்னாலும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம எல்லாமே வைக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து 7 ஈவெண்ட் பிளஸ் சென்னை ரிசப்ஷன் எல்லாத்தோட லிங்கும் வைக்கிறோம், நீங்க பாத்துக்கோங்க. சோ இது நம்ம வந்து பட்ஜெட்னு பேசும்போது எனக்கு இதுக்கு இவ்வளவு செலவாச்சு, அதுக்கு அவ்வளவு செலவாச்சுன்னு சொல்ல முடியாது. சோ அதனால நான் ஓவரால் ஒவ்வொரு இதுவா நாங்க என்னென்ன பண்ணோம்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓவரால் பட்ஜெட் என்ன ஆச்சு அப்படின்றது நான் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்தணுங்கிறத சொல்லிட்டு ஃபைனலா நாங்க ரிவீல் பண்றோம் எவ்வளவு லட்சம் அப்படி செலவாச்சு அப்படிங்கறத. அதுக்கப்புறம் வந்து நாங்க கொஞ்சம் ஆட்டமா போட்டோம், நானும் அம்மா பொண்ணு எல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸுக்கு அப்படிங்கறது கொஞ்சம் நிறையவே செலவு, ஏகப்பட்ட ட்ரெஸ் எடுத்தோம். டோட்டலா சொல்லணும்னா ட்ரெஸ் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 7 லட்சத்தை தாண்டி தான் போச்சு. ட்ரெஸ் மட்டுமே 7 lakhs கிராஸ் பண்ணிச்சு. ஆமா 4 அடல்ட் 7 lakhs அந்த மாதிரி தான் வரும். வெளியில நம்ம ரிலேஷன்ஸ் கொடுத்தது, அப்புறம் வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்தது, எங்க அம்மா தங்கச்சிக்கெல்லாம் எடுத்து கொடுத்தலாம் அப்படி கணக்கு போட்டோம் அப்படின்னா லென்த் இன்னும் பெருசா போகும், லிஸ்ட் இன்னும் பெருசா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் போயினே இருக்கும். ட்ரெஸ்ன்னு பார்த்தா அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்து கையை மீறி செலவு ஆனதெல்லாம் நாங்க ஒரு பட்ஜெட் போட்டு கை மீறி போச்சு ட்ரெஸ்ஸுக்குன்ட்டு. ட்ரெஸ்ஸுக்கே பயங்கரமா போச்சு. 7 lakhs கிராஸ் பண்ணி தான் போச்சு. ஓகேங்களா. அடுத்த ஈவெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேச்சுலர் பார்ட்டி இருக்கிறதுலயே ஹையஸ்ட் அதுதான். ஏன்னா பிளேட் ரேட்லாம் அங்க 2400 per plate. பிளேட் ரேட்லாம் ஜாஸ்தி அங்க. ஓகேங்களா. ரெஸ்டோ பார்ல வச்சது வந்து எங்களோட ஒன் ஆஃப் ட்ரீம்னு சொல்லலாம். அந்த பேச்சுலர் பார்ட்டி அங்கதான் நடக்கணும் அப்படிங்கறது வந்து என்னோட ஆசையுமே இருந்தது. ஏன்னா அந்தந்த தீமுக்கு அந்தந்த இடத்துலதான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். சரியா, அது மட்டும் தான் நாங்க பண்ண ஈவெண்ட், என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன் எல்லாத்தையும் தாண்டி அது காஸ்ட்லியஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னா அது மட்டும் தான் பேச்சுலர் பார்ட்டி இருக்கிறதுல காஸ்ட்லி அதுதான். ஓகேங்களா. அதுல வந்து எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. இதுல வந்து 100 பேர் வந்துட்டாங்க, 100 பேரை தாண்டி வந்துட்டாங்க. அடுத்தது பேச்சுலர் பார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க பிளேட் ரேட்டும் ஜாஸ்தி. சோ எக்ஸ்ட்ராஸ் வந்துட போறாங்க அப்படின்ற பயம் எங்களுக்கு இருந்தது. ஆக்சுவலி இன்வைட் பண்ணும்போது பேச்சுலர் பார்ட்டி மட்டும் நாங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் தான் அந்த மாதிரி கொடுத்தோம். மற்றவங்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுக்கல. பேச்சுலர் பார்ட்டியே அதுல இருக்காது. ஓகேங்களா. மற்றவங்களுக்குலாம் அந்த மாதிரி அந்த லீஃபை மட்டும் எடுத்துட்டு தான் நாங்கள் பத்திரிக்கையே வச்சோம். ஏன்னா 2400 rupees அப்படின்னும் போது 100 பேர்னாலே 2,40,000 ரூபா வந்துடும். ஓகேங்களா. அதனால வந்து அதெல்லாம் எடுத்துட்டோம். அது இல்லாம டெக்கரேஷன் இருக்குது, இன்னும் நிறைய இருக்கு. ஃபுட் மட்டும் தான் இந்த காஸ்ட். ஆமா, தி சீக்ரெட் ஸ்டோரி நுங்கம்பாக்கம்ல தான் வச்சோம். அது ஒரு ரெஸ்டோ பார். ஆக்சுவலா நம்ம லாஸ்டா அது யூடியூப் ஈவெண்ட்டுக்காக அங்க போயிருந்தேன். அந்த தீம் என் மனசுக்குள்ளேயே இருந்தது. சூப்பரா இருக்கும் அங்க வச்சா நம்ம பேச்சுலர் பார்ட்டி அப்படிங்கறதுனால அங்க போய் கேட்டோம். இருந்தாலும் காஸ்ட்லியா தான் இருந்தது. நிறைய இடத்த பார்க்கும்போது எனக்கு அது மட்டும் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது. எங்க 2 பேத்துக்குமே அது மட்டும் தான் பிடிச்சிருந்தது. 4 நான்வெஜ்ஜோட தான் பண்ணோம். ஆனா வந்து ரெஸ்டோ பார்ல வச்சோன்னு தான் பேரு. ஆனா நோ ஆல்கஹால், யாருக்குமே ஆல்கஹால் கிடையாது. மாக்டைல் மட்டும்தான். மாக்டைல் ஜூஸ் மட்டும்தான். ஓகேங்களா. அது மாக்டைல் அப்படின்னா ஜூஸ், காக்டைல்னா ஹாட் ட்ரிங்க்ஸ் போட்டு மிக்ஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும்தான். யாருமே வந்து ஆல்கஹால் அலௌடு கிடையாது. அங்க கிளியரா சொல்லிட்டோம். அங்க இதுல வந்து எல்லாமே இருக்கும். ஆனா எங்க பர்சன்ஸ் யார் கேட்டாலும் அடுத்த இதுல எடுத்துட்டாங்க. நான் பார்த்தேன் அந்த இடத்துல. அந்த முதல்ல நாங்க போய் அந்த இதை சுத்தி பார்க்கும்போது ஃபுல்லா பாட்டில்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் எல்லாம் ஜூஸ் பாட்டில் அடிக்க வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. வெளியில தான் போய் அடுத்த இதுல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். சோ அந்த மாதிரி தான் பண்ணோம். அதுவும் செம்ம கிராண்டா போச்சு. சூப்பரா இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது நீங்க பாத்துருப்பீங்க. ஒன்னு பிங்க் தீம், இது பிளாக் தீம். அதுலயே 100 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. அதுல மட்டும் தான் 100 கிராஸ் பண்ணல. அதுல 100 கிராஸ் பண்ணல. எக்ஸாக்டா முடிஞ்ச மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயும் நல்லா இருந்தது. ஸோ செகண்ட் பேச்சுலர் பார்ட்டி முடிச்சோம். அடுத்தது தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹல்தி. இதுல 150 பேர் வந்தாங்க. ஓகேங்களா. ஹல்தி நம்ம எங்க வச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2 இடத்துலயுமே எங்களுக்கு ஃபுட்டுக்கு எக்ஸ்ட்ரா வந்தாலும் மேனேஜ் பண்ற அளவுக்கு அங்க இருந்தாங்க. ஓகேவா. நம்ம ஹோட்டல்ன்றதுனால. 3வது நம்ம வச்சது ஹல்தி.
ஹல்தியில மட்டும்தான் 150 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. நாங்க அதுல கால்குலேட் பண்ணது மட்டும்தான் எங்களுக்கு காமெடி ஆச்சு, டென்ஷன் ஆச்சு, என்னென்னவோ ஆச்சு. அதுல இவர் சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி போட்டிருந்தோம், சிக்கன் 65 போட்டிருந்தோம், ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் கட்டா, ஸ்வீட்டு, பாயாசம், அந்த டெசர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து அது பெரிய லான், அது நம்ம ஏரியாலே தான் வச்சோம், பெருங்கல்தூர்லயே தான் வச்சோம். நாங்க வந்து சரினா லான்ட்டு நாங்க அதுல வரமாட்டாங்க. ஆனா நாங்க வந்து எல்லாரையும் வாலண்டியரா அதுல கூப்பிட்டோம். ஏன்னா அது பிளேட் கணக்கு கிடையாது தானே, லீஃப் தானே. அது வாலண்டியராவே எல்லாரும் ஹல்திக்கு வாங்கன்னோ. ஆனா 150 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. ஹல்தியும் செம்ம கிராண்டா நடந்தது. கடைசியில வந்து ஒரு 15 பேருக்கு ஃபுட்டு பத்தல. அந்த 15 பேர்ல 20 பேருக்கு எங்க ஃபேமிலி, தேவி அக்கா ஃபேமிலி, கெனடி ஃபேமிலி, ஆமா, இந்த 3 ஃபேமிலி மட்டும் ஒரு 15-20 பேர் தர்ஷனம் சாப்பிட்டா. ஆனா அவனுக்கும் பீஸ்லாம் பெருசா இல்ல அப்படின்னு தான் சொன்னோம். ஆக்சுவலா அவங்க எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல, லோக்கல் பீப்புள்ஸ் வருவாங்க. ஆமா, அங்க என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா லோக்கல் பீப்புள்ஸ் வந்து முதல்லயே வந்து நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு தெரியல. நாங்க வந்து கேம் வச்சு எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்த ஜோர்ல நாங்க அதை பார்க்கல. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பேக் வாங்குச்சு. அதுக்கப்புறம் வெளியில ஆர்டர் பண்ணி இமிடியேட்டா பிரியாணி வர வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி அதுல ஆச்சு. அதுல 150 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. பட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் திட்டுவேன், டெய்லி ஒரு ஈவெண்ட்டை வச்சுனா யாரு வருவா, எல்லாருக்கும் வேலை இருக்குது, யார் வருவா. கென்னடியே எடுத்துக்கோங்களேன், கென்னடி எடுத்துக்கினாலும் அவனுக்கு ஆபீஸ் இருக்கு, நான் இதுக்கெல்லாம் வரமாட்டாங்க, அதுக்கு தாங்க வருவேன், ஈவினிங்னா தான் நான் வருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஐடி பீப்புள் எல்லாம். ஓகேங்களா? தஷ்டா மச்சான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு டெய்லி நான் வந்துட்டு இருக்க முடியுமா, அதுவும் குடும்பத்தோட வரணும் ஜான், குடும்பத்தோட வரணும். ஜான் நான் சொல்றேன், மச்சான் நான் வரலினாலும் கார் போட்டு பிள்ளைங்களை அனுப்பிச்சு விட்டுருவேன் அப்படின்னா. ஆனா அப்புறம் எல்லாருமே வந்தாங்க, எல்லாருமே கூடவே நின்று பர்ஃபெக்டா நடத்தி கொடுத்தாங்க ஃபங்க்ஷனை. சந்தோஷமா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகேங்களா? அதுல மட்டும் அந்த கடைசி பந்தியில வந்து எங்களுக்கு சாப்பாடு இல்ல அப்படின்னு அந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்தது. அப்புறம் வெளியில இருந்து அரேஞ்ச் பண்ணி நைட்டு வந்து அவங்களே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து எப்படியோ ஃபுட் எல்லாம் சரி பண்ணி ஓகே அன்னைக்கு ராத்திரி அப்படியே வந்து டென்ஷன் கொஞ்சம் கம்மியா முடிஞ்சு ஃபுட் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து சேர்ந்துரும். ஹல்தி கரெக்டா முடிச்சு வந்து சேர்ந்துரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேங்கிள் வந்து நம்ம வீட்டுக்கு கீழே தான் வச்சோம். ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு, அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு வச்சோம். அதுலயும் 100 பேர் ரெகுலரா இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இங்க பிளாட்ல இருந்து ஒரு 10 பேர் வருவாங்க. மொத்தம் ஒரு 60-70 பேர் அந்த மாதிரி தான் வருவாங்க. அப்படின்னா அதுலயும் 100 பேர் வந்தாங்க. நல்ல ஜாலியா போச்சு. இந்த 3 ஈவெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதுல செலவு கம்மி அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா ஃபுட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 10ஆம் தேதியில இருந்தே ஃபுட்டு வந்து எங்களுக்கு ஹோட்டல்ல இருந்து தான் வருது. 3 வேளையும் எங்களுக்கு ஹோட்டல்ல இருந்து தான். 20, 25, 30 மெம்பர்ஸ் டெய்லி காலையில மத்தியான டிஃபன், அதுக்கப்புறம் மத்தியான லஞ்ச், காலையில டிஃபன், மத்தியான லஞ்ச், நைட் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஒருவேளை நம்ம ஈவெண்ட் வைக்கிறதுனால அந்த இடத்துக்கு போயிடுவோம். பட் ஆனாலுமே அந்த 10-15 நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு ஃபுல்லாவே நம்ம ஹோட்டல்ல தான் சொன்னோம். ஏன்னா நம்ம சமைச்சுன்னு இருக்க முடியாது, கழுவ முடியாது, பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரீசன். ஏன்னா நம்மளும் என்ஜாய் பண்ணணும். ஒவ்வொரு ஈவெண்ட் வச்சு டயர்ட் ஆயிடும் நமக்கு. அப்ப குக் பண்ணி முடியாது. வெஜ் தான் சொல்லிருந்தோம். வெஜ் வந்து ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், பப்படு, அதுக்கப்புறம் வடை, பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நார்த் இந்தியன் மீல்ஸ் மாதிரி சப்பாத்தி முன்னாடியே வச்சுட்டாங்க. அது கிரேவி, வெஜ் கிரேவி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நார்த் இந்தியன் மீல்ஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அதுவும் சாப்பிட்டோம். அந்த செலவு கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து ஒரு 50% கம்மின்னு வச்சுக்கோங்களேன். 50% கம்மி. ஏன்னா இங்கே தானே வச்சோம், வெறும் டெக்கரேஷன் அதெல்லாம் மட்டும் தானே. அடுத்தது தாய் மாமா மேட்டி தஷ்டா போட்டான். ஓகேங்களா? அதுக்கு டெக்கரேஷன், ஃபுட்டு எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் தாய் மாமா மேட்டிக்கு. ஈவன் நம்ம மோளம் அடிக்கிறது அது எல்லாமே வச்சிருந்தோம். ஒன்னொன்னு ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு பார்த்து எல்லாத்தையும் செஞ்சோம். ஒருத்தருக்கு மோளம்னா ஒருத்தருக்கு பட்டாசு அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்னு ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு இங்க பார்த்து மெட்டிக்கு வந்து நாங்க மோளம் வச்சுட்டோம். மோளம் வச்சு தாய் மாமா சீர் எடுத்துட்டு வரா மாதிரி பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா இருக்கும், அதுவும் பாருங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 பேர் இங்க இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டா மாதிரி ஆயிடும். மெட்டிக்கு வந்து என்ன கலர் கொடுத்திருந்தோம்? இது லாவெண்டர். எல்லாருமே லாவெண்டர் தான். ஈவன் எங்க போட்டோகிராஃபர் மூலம் கொண்டு எல்லாருமே அந்த மாதிரி சொன்னாரு, ஏன்பா நீ இப்படி கலர் கொடுக்குறியே, எல்லாருமே இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு நம்ம 4 பேர் தான் அந்த கலர்ல நிப்போம், எல்லாருமே வரணும். ஆனா போட்டோகிராஃபர் அண்ணால இருந்து எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தீமுக்கும் நான் கொடுத்த தீமுக்கு எல்லாருமே அதே மாதிரி ட்ரெஸ் கலர்ல ஒருத்தர் கூட அங்க மாறல.
அப்படியே குரூப் போட்டா ஒரு 4-5 எடுத்து அதுக்கப்புறம் கடைசியில எல்லாம் மறந்துட்டேன் டென்ஷன்ல. நலங்கு. அதுக்கு அடுத்தது மெட்டி முடிஞ்சிச்சா, அதுக்கு அடுத்தது நலங்கு, அண்ணா நலங்கு, கென்னடி வந்து அதுக்கு அடுத்தது வந்து நலங்கு, மெட்டிக்கு அப்புறம் நலங்கு. ஓகேவா, மெட்டிக்கு அப்புறம் நலங்கு. நலங்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா கென்னடி தான் நலங்கு வச்சான், அன்னமுறை நலங்கு வச்சான். அந்த அன்னமுறை நலங்குல பாத்தீங்க அப்படின்னா இதேதான் முதல்ல நடந்ததுக்கு 50% தான் எங்களுக்கு செலவு. டெக்கரேஷன் அது இதுன்னு போச்சு, ஃபுட்டு அப்படின்ட்டு போச்சு. இதுல நலங்குல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்க, ஒரு 80 பேர் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 80 பீப்புள்ஸ் வந்து ஆக்சுவலி இந்த பக்கம் மொத்தம் ஃபர்ஸ்ட் ஒரு பந்தியில 30 பேர், அந்த கால்குலேஷன் தான். 30 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஒரு 3 பந்தி வரைக்கும் அது போச்சு, அப்படியே போச்சு. அதுவும் நல்லா சூப்பரா போச்சு. ஸோ மற்ற எக்ஸ்பென்சஸை கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கம்மியா இருந்தது. பட் ரெட் தீமும் நல்லா இருந்தது, லாவெண்டர் ரெட். நலங்குக்கும் நம்ம வெஜிடேரியன் தான் கொடுத்தோம்ல, வெஜிடேரியன் கொடுத்தோம். ஆனா இங்க சிக்கன் வச்சோமே, நலுங்குக்கு வச்சோம்னு நினைக்கிறேன். கேட்டான் சிக்கன் வீட்டுல. நலங்கு வந்து இவன் ஒத்துக்கவே இல்லை, முடியவே முடியாது, நீ சிக்கன் செஞ்சே ஆகணும் அப்படின்னான்ட்டு ஆலிசக்கா விட்டு ஒரு 7 கிலோ சிக்கனா, 7 கிலோ, ஆமா 7 கிலோவோ 8 கிலோவோ சிக்கன் செய்ய சொல்லி அத வெஜ் மீல்ஸ்ல கூட எல்லாருக்குமே சிக்கன் வச்சு ஆட் பண்ணோம். வெச்சோம். சரி அவன் கேக்குறானே, கேக்குறவனுக்கு வந்து செய்யாம இருக்க கூடாது அப்படினு எனக்கு தெரியாது. கம்பல்சரி வந்து நான்வெஜ் தான் வேணும் அப்படின்னா நிறைய பேர் சொன்னாங்க. நலுங்குக்கு மெட்டிக்கெல்லாம் வந்து நான்வெஜ் போடக்கூடாதுன்னாங்க. சரி அவன் கேட்டான், அவன் ஆசைப்பட்டான் அப்படின்றதுனால சிக்கன் மட்டும் செய்ய சொல்லி வச்சோம். ஆலிசக்கா தான் செஞ்சு கொடுத்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா மெகந்தில என்ன கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா, கடைசியில 7 ஈவெண்ட் வந்தவங்க, 6 ஈவெண்ட்டுக்கு வந்தவங்களும் 7வது ஈவெண்ட் எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க. ஓகேவா, ஆட்டமா கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா, டிஜே பாட்டு, மேக்கப், கூத்துன்னு எல்லாம் 6 நாள் என்ஜாய் பண்ணாங்க. 7வது நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, மெகந்தினா நம்ம ஒரு இடத்துல உட்கார வேண்டி கையை குத்துட்டு உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு. 2-3 மணி நேரம் எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டயர்ட்ல தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. இனி ஒண்ணு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து நம்ம கல்யாணத்துக்காக கிளம்பணும், பெங்களூர் கிளம்பணும். கிளம்புறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாருமே பேக்கிங் பண்ணல. பேக்கிங் பண்றது வேணும். காலையில 7:45 இங்க இருந்து நமக்கு ட்ரெயின். அதனால என்னாச்சு அப்படின்னா, அவங்க எல்லாம் பேக் பண்ணணும். நாங்கெல்லாம் யாருமே பேக் பண்ணல. எல்லாம் 6 நாள் இங்க வந்துட்டு 7வது நாளும் வந்து நாங்க உட்கார்ந்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கடன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே கடைசி நேரத்துல தான் பேக் பண்ணேன். கரெக்டா, அந்த 7வது நாள் மெகந்தி வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து கூச்சு போட்டு போயிட்டேன். கூச்சு போட்டு போனதுல என்னாச்சுன்னா, இவங்க ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டாங்க. கல்யாணத்துக்கு போன இடத்துல ட்ரெஸ் எல்லாம் மறந்துச்சு, அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நான் மெகந்தி வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. பேக் பண்ணதே இவங்க தான், ஆனா ட்ரெஸ் விடுவாங்கன்னு என்னோட பேக்கிங் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நான் என்னோட பேக்கிங் பண்ண கட்சியில அதுல இதெல்லாம் விட்டுட்டேன், ஷர்ட் விட்டேன், இது விட்டுட்டேன். சரி ஓகே, இப்போ நல்லபடியா எல்லாமே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு சந்தோஷமா அடுத்த நாள் வந்து நானும் தர்ஷனாவும் கார்ல போயிட்டோம். இவங்க எல்லாருமே ட்ரெயின்ல வந்தாங்க. ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏசி கோச்லாம் புக் பண்ணல, ஆர்டினரி கோச் தான் புக் பண்ணோம். எல்லாருமே சிட்டிங்ல தான் வந்தாங்க. ஒரு 35 பேர் வந்தாங்க. நம்ம இங்க இருந்து எல்லாருமே வந்தது ஒரு 35 மெம்பர்ஸ் வந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 40 பேர் புக் பண்ணிருந்தோம். ஆனா திடீர்னு புக் பண்ணதுல ஒரு 7 பேர் வரல, அது கேன்சல் ஆயி போச்சு. அந்த டிக்கெட் அப்படியே தான் இருந்தது. எனக்கு கடைசில அவங்க வரல. 40 டிக்கெட் நம்ம புக் பண்ணி எல்லாருக்கும் 2 and fro புக் பண்ணி நம்ம தான் கூப்பிட்டு போனோம். எல்லாருக்கும் அங்க போய் பஸ்ஸும் வச்சுக்கிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் இப்ப நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா ரூம் ஃபுல்லா நாங்க போட்டோம். யூடியூபர்ஸ் அவங்க எல்லாம் வந்தப்ப யாரெல்லாம், ஏன்னா மௌலியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க எங்க தங்குவானுங்க, சோ அவங்களுக்கு எல்லாம் ரூம் நம்ம போட்டுக்கிட்டோம். நாங்க ஒரு 10 ரூம் எக்ஸ்ட்ரா போட வேண்டிய நிலைமை வந்ததாங்க. போட்டோம். 3 நாளைக்கு 2 நாளைக்கு வேற வழி இல்ல. சோ அவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குலாம் நாங்க தனியா ரூம் பே பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு போறதுக்கு பஸ் நாங்க பே பண்ணோம். அப்புறம் பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ்ல தான் வரணும் அப்படின்றதுக்காக பாப்பா வந்து நான் ஆசைப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ்ல தான் பாப்பா வரணும். அது பாப்பாவுக்கு ரோல்ஸ் ராய்ஸும் நாங்க புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ பண்ணி முடிச்சு மேரேஜ் எல்லாம் முடிச்சு எல்லாரையும் ட்ரெயின் ஏற்றி ரிட்டர்ன் அந்த மாதிரி வந்து சூப்பரா நடத்தி கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி அவங்க எல்லாருக்கும் டிக்கெட் புக் பண்ணி அவங்களும் ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டோம் நாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டே அப்படின்ற மாதிரி நம்ம சென்னை விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்ல ரிசப்ஷன் வச்சோம். ஸோ அந்த ரிசப்ஷன் வந்து வேற லெவல்ல இருந்தது. இருக்கிற ஆண்டவர்கள்னால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஒவ்வொரு உனக்கு நான் இழைச்சவன் இல்லை, உனக்கு நான் இழைச்சவன் இல்லை அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போச்சு. ஆளுங்களும் சரி, சந்தோஷங்களும் சரி, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி தான் போச்சு. ஈவன் பணமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயின்னு இருந்தது. ஓகேங்களா. அப்புறம் த ஃபைனல் டே அப்படின்ற மாதிரி ரிசப்ஷன் நல்ல
நம்ம ஸ்டேஜுக்கு பின்னால பீச்சு. நான் என்ன நான் இல்லை, என் பொண்ணு ஆசைப்பட்டா மாதிரி. என் பொண்ணு தான் வந்து பீச் ரெசார்ட்டில் தான் ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அதனால பீச் ரெசார்ட்டில் தான் வச்சுருந்தேன். அப்புறம் அங்கே ஒரு விஜிபி கோல்டன் பீச்லேயே ஒரு 7 ரூமா என்னமோ 9 ரூமா. ஆமா, டே பை டே மாறிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 5 ரூம் போட்டோம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் 7 ஆச்சு, அடுத்த நாள் 9 ஆச்சு, அதுக்கப்புறம் 7 ஆச்சு. அப்படிங்கிற மாதிரி நம்ம மாத்தி ஒரு 9 ரூம் விஜிபி கோல்டன் பீச்லயே போட்டோம். ஒரு பெரிய பங்களோ ஒன்று அது ரெண்டுக்கு எடுத்துருந்தோம். வர கெஸ்ட் தங்கணும் அப்படின்ட்டு அவங்களாம் அங்கே ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இங்கே விஜிபி கோல்டன் பீச்சில் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். ஸோ அது ஒரு தனி பட்ஜெட் எகிரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி எல்லாமே டோட்டலாக கேல்குலேட் பண்ணால் ஓவராலாக ட்ரூத் ரிவைல்டு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மோர் தென் 65 lakhs ஆச்சு. செலவு பண்ணி பிரம்மாண்டமாக பண்ணோம். ஆண்டவர் மாதம் தான் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டோம். இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணோம், இவ்வளோலாம் செலவாச்சு. ஓவரால் ஒவ்வொன்றுத்துக்கும் சொன்னால் நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கணக்கு சொல்ல முடியுமே தவிர்த்து இதுக்கு இத்தனை லட்சம் ஆச்சு, அதுக்கு அத்தனை லட்சம் ஆச்சுன்னுலாம் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நீங்க சொல்லுவீங்க ப்ரொமோஷன் தானே, சத்தியமா கிடையாது. எல்லாருமே இந்த டைம்ல வந்து ப்ரொமோஷன் வரமாட்டாங்க. ஒரு சில இடத்துல டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அந்த டிஸ்கவுண்ட்ஸ்க்காக தான் நம்ம அவங்க பேரை போட்டோமே தவிர மத்தபடி யாரும் ஃபுல் ப்ரொமோஷன் நமக்கு வர நடுவுல மேக்கப்லாம் விட்டுட்டோம். எல்லாமே மேக்கப் அது இதுன்னு போட்டோகிராஃபர்னா ஃபுல்லா தான் எங்களுக்கு பண்ணாரு. அவர் ப்ரொமோஷனே கிடையாது. மேக்கப் டீமும் அப்படிதான், அவங்களுமே வந்து 50-50 தான் வாங்கினாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க வரப்போற செலவு, தங்குற செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே நம்ம தான் பண்ணோம். ஓகே, பெங்களூருக்கு வந்தாலும் சரி, அவங்க சென்னைக்கு வந்தாலும் சரி, அவங்க மதுரையில இருந்து வந்தாங்க. அப்புறம் இந்த டன்சோ பண்றது, கொரியர் எல்லாம் நிறைய ஆச்சு. டன்சோ எல்லாம் நிறைய ஆச்சு. ஏன்னா ஜுவல் செட் வரணும், ஜுவல் செட் போகணும், மாலை வரணும் போகணும். இந்த மாதிரி டெய்லி நமக்கு ஜுவல் செட் வந்து போகணும் அப்படிங்கறது, அவங்களும் டெய்லி வந்து இங்க மேக்கப் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே செலவு தாங்க. எதுவுமே செலவு இல்லாம இல்ல, எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே நான் பே பண்ணேன். ப்ரமோஷனுங்கிறதே கிடையாது. டிஸ்கவுண்ட் கொடுத்த ஒரு 10% 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தவங்களுக்கு மட்டும் நாங்க பேர் போட்டோம், அவ்வளவுதான். அதுவுமே பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ல தான் கொலாப் பண்ணிருப்பேனே தவிர யூடியூப்ல வந்து அவ்வளவா பெருசா நான் சொல்லி இருந்திருக்க மாட்டாத. ஸோ எல்லாமே பிரம்மாண்டமாக முடிஞ்சிச்சு. ஸோ நாங்களும் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணோன்றதையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம். சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்சா அந்த ஆன்சரையும் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது இதுக்கு மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த கமெண்ட்ல, இந்த வீடியோ கமெண்ட்ல பண்ணீங்க அப்படின்னா அடுத்த நம்ம வந்து Q&A vlog போடலாம். அது என்ன யோசிச்சு வச்சது அப்படின்னா ஒரு 50 lakhs செலவாகும், அதுக்கு மீறி எவ்வளவு செலவாயிட போகுது அப்படின்னு நாங்க யோசிச்சோம். பட் ஆனா நாங்க யோசிச்ச எதுவுமே நடக்கல. பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஆனா எல்லாருமே வந்தாங்க. வந்து என் பொண்ணை வாழ்த்தின அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.